வணக்கம் தமிழா. ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இந்த தேர்வுல கணிதம் முக்கிய வினாக்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இது பகுதி 2. ஓகேங்களா? இதே மாதிரி மாடல்ல வினாக்கள் வந்துச்சு அப்படின்னா எளிமையா ஆன்சர் பண்ணலாம். ஒவ்வொரு மாடலும் கரெக்டா பாருங்க. ஏன்னா உங்களுக்கு இதே மாதிரி வினாக்கள் வரப்போறது இல்லை. இதே மாதிரி மாடல்ல தான் வினாக்கள் வரப்போகுது. அப்ப இந்த மாதிரி மாதிரியான வினாக்கள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணு தெரிஞ்சுட்டா போதும். அங்க இதே மாதிரி வினாக்கள் வந்து எளிமையா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்ப அமித் 171 நாற்காலிகளை விற்று 71 நாற்காலிகளின் விற்பனை விலைக்கு இணையான லாபத்தை பெற்றார் எனில் அவரது லாப சதவீதம் என்ன? ஓகே, இப்ப இங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா 171 நாற்காலியை விற்கிறாரு, 71 நாட்கள் விற்பனை விலை வந்து அவருக்கு இணையான லாபத்தை தருதுன்னு சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே விற்கிறார். ஓகே, இங்கேயும் விற்றுந்தா இருக்கு, இங்கேயும் விற்பனை விலை இருந்தா இருக்கு. ஓகேவா? அப்ப எனக்கு ரெண்டுமே விற்பனை விலை பேஸ் பண்ணி வருது. ஓகேங்களா? 171 நாற்காலி விற்கிறது, 71 நாற்காலி வந்து விற்பனை விலைக்கு இணையான லாபத்தை தருது. அதாவது 71 நாட்கள் வந்து ஒரு லாபம். அப்ப லாப சதவீதம் என்ன கண்டுபிடிக்கலாமா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எத்தனை பொருள் லாபம், எத்தனை பொருள் லாபம் வகுத்தல் அந்த இரண்டு எண்களுக்குள்ள வித்தியாசம் இன்ட்டு 100. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன பண்ணும், 171 நாட்களே வித்து 71 நாட்களே உனக்கு லாபம் அப்படின்னா இதுக்கு லாப சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும்? லாபம் பை வித்தியாசம் இன்ட்டு 100. அப்ப எனக்கு லாபம் எவ்வளோ? 71 நாட்கள் லாபம் தானே. அப்ப 71 வகுத்தல் வித்தியாசம், இந்த இரண்டு எண்களுக்குள் வித்தியாசம் பாருங்க, 171 71 வித்தியாசம் எவ்வளோ வரும்? 100 இன்ட்டு 100. அப்ப என்ன ஆகும்? 100 100 கேன்சல். அப்ப ஆன்சர் வரும் 71%. சிம்பிளா நீ கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பொருள் லாபம்? 71 பொருள் லாபம். வித்தியாசம் எவ்வளோ? 100 இன்ட்டு 100ஆல பெருக்கிறோம். அப்ப 100 100 கேன்சல், ஆன்சர் வரும் 71%. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க, சுருக்குக. இங்க அனைத்துமே பின்னமா இருக்கு, இங்க மட்டும் ஒரு முழு நம்பர் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இதையும் பின்னமா மாத்தலாம். அப்படி இல்லைன்னா இங்க கீழே உள்ள எண்களுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 9 9 18 9 எல்சிஎம் எனக்கு வரும் 18. ஓகேங்களா? பொதுவா 18ன்னு போடுங்க. அப்ப 9ல இருந்து எதை பக்கம்னா 18 2. அப்ப மேல 2ஆல் பெருக்குனா 10. அதே மாதிரி 9 2 பெருக்குனா 18, மேல 2ஆல் பெருக்குனா 2. இங்க 18 தான் ஆல்ரெடி இருக்கு. அப்ப 1 தான் பெருக்கிட்டு இருப்பாங்க. மேலேயும் 1 பெருக்குனா 3. அடுத்து இங்க 9 இருக்கு, 2 பெருக்குனா 18. அப்ப இங்க 2 பெருக்குனா 6 மைனஸ் இங்க கீழே என்ன அர்த்தம்? 1 தானே இருக்கு. அப்ப 1ல இருந்து 18 என்ன இருக்கு? 18ஆல பெருக்கிறாங்க. அப்ப மேலேயும் 18ஆல பெருக்கணும். அப்ப ஆன்சர் இங்க என்ன வந்திருக்கும்? கீழே 18 போடுங்க. இப்ப பிளஸ் நம்பர் கூடுங்க. 10 2 12 15 21. அப்ப 21ல 18 போச்சுன்னா 3. அப்ப ஆன்சர் வரும் 3/18. இதை அடிச்சு என்ன வரும்? 1/6. ஓகேங்களா? உங்களுக்கு ரெண்டுமே ஏதாவது ஒண்ணு இருக்கும் ஆப்ஷன், அதை பொறுத்து நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணோம், இந்த மாதிரி பின்னங்கள் கூட்டல் கழித்தல் கேட்டனா கீழே உள்ள எல்சிஎம் எடுத்து ஆன்சர் பண்ணா வந்துடும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு எண்ணை 798ஆல் வகுத்தால் 45 எஞ்சி இருக்கும். அதே எண்ணை 21ஆல் வகுத்தால் மீதி உள்ளவை என்னவாக இருக்கும்? அப்போ ஒரு எண் எதுன்னு தெரியாது, அது 798ஆல வகுக்கிறாங்க, 45 எஞ்சி இருக்குன்னா 45 மீதமா இருக்கும். அப்ப அதே நம்பர் 21 வகுத்தா எந்த நம்பர் மீதி இருக்கு கண்டுபிடிக்கலாமா? சோ ஒண்ணுமே கிடையாது. இந்த வகுக்கிற நம்பரையும் அந்த மீதி நம்பர் சொல்றாங்களா, இதை கூட்டுங்க, அதுதான் அந்த எண். அப்ப அந்த எண் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்ல. அந்த எண் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா, இந்த வகுக்கக்கூடிய எண்ணையும் அந்த மீதியும் கூட்ட போறேன். அப்ப 798 பிளஸ் 45. இப்ப கூட்டினா வரும் 8 5 கூட்டினா 13. அப்ப 10 14. இங்க ஒரு 1 எவ்வளோ? 843. அப்ப அந்த எண் என்னது? 843. ஓகேங்களா? வகுக்கக்கூடிய எண்ணையும் மீதியும் கூட்டினா அந்த எண் எனக்கு கிடைச்சிருச்சு. எவ்வளோ? 843. அப்ப இந்த 843 என்ன பண்ண போறேன்? 21ஆல அடிக்க போறேன். அடிச்சாலும் வரும் 21 21 4 21 84. அடுத்து 3 அடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? 0 போடுவோம். அப்ப மீதி எவ்வளவுதான் வருது? அந்த 3 தானே வருது. இப்ப மீதி எனக்கு எவ்வளவு வரும்? 3. ஏன் அப்படின்னா 843ல 40 21 இருக்கும். 40 21 840. 40 21 840. மீதி எவ்வளவு வரும்? 3. ஓகே, நம்ம 84 முழுமையா அடிப்பட்டனால பின்னாடி வரக்கூடிய நம்பர் தான் எனக்கு மீதி. ஆன்சர் ஒரு மீதி 3 மீதி கிடைக்கும். அடுத்து 3 தொடர்ச்சியான எண்களின் சராசரி 42ஆக இருந்தால் இந்த எண்களில் இரண்டாவது சிறிய எண்ணை கண்டுபிடிங்க. ஓகே, 3 தொடர்ச்சியான எண்களுடைய சராசரி.
அப்ப 3 எண்கள் இருக்கு. 1 2 3 3 எண்கள் இருக்கு. அதோட சராசரி எவ்வளவு? 42. அப்ப சராசரி 42 சொல்றனால எனக்கு நடுவுல உள்ள நம்பர் தான் 42. எனக்கு நடுவுல எது வரும்? இதான் எனக்கு நடுவுல வரும். அப்ப எனக்கு இதுல சராசரி 42. அப்ப நடுவுல தான் வரும். இப்ப 3 தொடர்ச்சியான எண்கள் சொல்லிட்டாங்களா? அப்ப தொடர்ச்சியான எப்படி இருக்கும்? 42க்கு முன்னாடி 41, 42க்கு பின்னாடி 43. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க? இரண்டாவது சிறிய எண் தான் கேட்டாங்க. எனக்கு முதல் சிறிய எண் 41, இரண்டாவது சிறிய எண் எவ்வளோ? 42. அப்ப ஆன்சருக்கு எவ்வளவு வரும்? 42. ஓகேங்களா? மிக சிறிய எண் 41, மிகப்பெரிய எண் 43, இரண்டாவது சிறிய எண்ணா 42. ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப சராசரின்னு கொடுத்தாலே சென்ற உள்ளதான் எனக்கு சராசரி. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு கோலம் 12 சென்டிமீட்டர் அடிப்பக்க ஆரம் கொண்ட உருளையில் உள்ள தண்ணீரில் போடப்படுகிறது. கோலம் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி இருந்தால் உருளையின் நீர்மட்டத்தின் உயரத்தை காண்க. ஓகேங்களா? அப்ப கோலம் இன்னொன்னு என்ன இருக்கு? உருளை. ஓகேங்களா? அப்ப கோலத்தின் கன அளவு, உருளையின் கன அளவு இதை சமப்படுத்தினாலே போதும். ஏன்னா 2 வடிவங்கள் வந்துருச்சா? அப்ப 2 வடிவங்கள் வந்தாலே 2 வடிவத்தை சமப்படுத்த போறோம். அப்ப கோலத்தின் கன அளவு சமம் உருளையின் கன அளவு. இப்ப பாருங்க, கோலத்தின் கன அளவு ஃபார்முலா அது 4/3 by r cube. இங்க உருளையின் கன அளவு என்னது? by r squared h. ஓகேங்களா? இப்ப மதிப்பு அப்ளை பண்ணலாம். 4/3 பைக்கு மதிப்பு பைன்னு வச்சுக்கோங்க. இங்க ஆரம் மதிப்பு எவ்வளவு? கோலத்துக்கு ஆரம் எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். அப்ப ஆரம் எவ்வளவு? 3. அப்ப 3 எத்தனை முறை போடணும்? 6 கியூப்ல 3 3 முறை. அடுத்துங்க பை அப்படி வச்சுக்கிறேன். இங்க உருளையின் ஆரம் எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். உருளையின் ஆரம் எவ்வளவு? 12. இப்போ 12 இன்ட்டு 12. ஏன்னா ஆர் ஸ்கொயர்னா 2 முறை. எனக்கு ஹச் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறேன். இப்ப அடிக்கலாங்களா? இந்த பைக்கு பை கேன்சல். அடுத்து 1 3 3 1 3 3. அடுத்து இங்க மேல மேல அடிக்கலாமா? 1 3 3 4 3 12 1 3 3 4 3 12. இங்க 1 நாங்க நாங்க, இங்க 1 நாங்க நாங்க. அப்ப இங்க ஃபுல்லா அடி ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு இருக்கும்? 1 இருக்குது. அப்ப இங்க ஒரு நம்பர் அடிபடாம இருக்கு 4. அப்ப 4 வந்தா வகுத்தல் 4. அப்ப ஹச். அப்ப ஆன்சர் அது 1/4 சென்டிமீட்டர் தான் உயரம். இதை அடிச்சா எனக்கு வரும் 0.25. ஓகேங்களா? அப்ப உயரம் எனக்கு வரும் கால் பங்கு, அதாவது 1/4 இல்ல 0.25 எனக்கு சென்டிமீட்டர்ல இருக்கு. ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப 2 வடிவங்கள் வந்தாலே 2க்கான கன அளவு சமப்படுத்தலாம், உங்களுக்கு ஆன்சர் எளிமையா வந்துடும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. x அடுக்கு z is equal to y ஸ்கொயர் கொடுக்கப்பட்டால் z இன் மதிப்பு டேஷுக்கு அருகில் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின். இப்ப x ஓட மதிப்பு என்னது? 137 அடுக்கு 0.42. ஓகேவா? அப்ப 137 0.42. அப்ப x என்ன பண்ணும்? ஸ்கொயர் பண்ணும். x ஓட அடுக்கு என்னது? z. x ஓட அடுக்கு என்னது? z. y ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப x வந்து 137 அடுக்கு 0.42. இது என்ன பண்ணும்? x க்கு மேல என்ன இருக்கு? z இருக்கு. அதே மாதிரி ஒய்யோட மதிப்பு எவ்வளோ? 137 எவ்வளோ? 0.62. இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு? ஓகேங்களா? எவ்வளோ? ஸ்கொயர் இருக்கு. ஓகே. இப்ப 137 130 ரெண்டுமே அடிமான என்னது? சமமா இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? அடுக்குகளை சமப்படுத்தலாம். அப்ப 2 அடுக்கு இருந்தா பெருக்கணும். ஓகேங்களா? அடுக்கின் மேல் அடுக்கு வீதி அப்படின்னா 2 அடுக்குகளை பெருக்கும். அப்ப என்ன வரும்? 0.42z. அதே மாதிரி இங்க பாருங்க 0.62 into 2 வரும் 1.24. 1.24 எனக்கு வந்திருக்கும். அப்ப இங்க z தான் நம்ம கேட்கறாங்க. அப்ப z அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 1.24 by 0.42. ஓகேங்களா? இங்கேயும் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர், இங்கேயும் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பரா? அப்ப ரெண்டுமே எனக்கு சமம். அப்போ 124/42 போட்டு அடிங்க. இப்ப அடிக்கலாம். 142 42 124 2 42 84. அப்ப 124 84 பொசிஷன்ல வரும் 40. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு 0 சேர்க்கிறேன். 0 சேர்த்து என்ன பண்ணும்? பாயிண்ட் வச்சுக்கும். இப்ப 400ல எத்தனை 42 இருக்கும்? 9 42 இருக்கும். 9 42 378. ஓகேங்களா? 378 அப்படின்னா மீதி எனக்கு எவ்வளவு வரும்? 22. அப்ப அதோட 0 சேர்த்தா 220. அப்ப 220ல எத்தனை 42 இருக்கும்? 5 42 210. அப்ப ஆன்சர் இங்க வரும் 2.95 வரும். அப்ப z ஓட மதிப்பு எவ்வளவு வரும்? 2.95. நெக்ஸ்ட், ஒரு தொகை ஆண்டுக்கு 20% தனி வட்டியில் முதலீடு செய்யப்பட்டால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 3120 ஆகிறது.
ஒரு வருடத்தில் அதே விகிதத்தில் அதே தொகைக்கு தனி வட்டி எவ்வளவு தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? இப்ப ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு சதவீத வட்டி? 20% வட்டி. எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். ஓகேங்களா? இந்த அமௌண்ட் வந்து எனக்கு என்னது? மொத்த தொகை. ஓகேங்களா? எவ்வளவு? மொத்த தொகை. அப்ப மொத்த தொகை என்ன பண்ணாங்க? அமௌண்ட் கொடுத்தாங்க. அப்ப சதவீதம் கண்டுபிடிக்கலாம். ஒண்ணுமே இல்ல. இந்த ஆண்டுகளையும் அந்த சதவீதத்தையும் பெருக்குங்க. பெருக்குன எவ்வளவு வரும்? 60. அப்ப 60ஓட 100 கூட்டின எவ்வளவு வரும்? 160. அப்ப 160% தான் 3120. ஏன்னா இது மொத்த தொகை. எனக்கு இது வட்டி மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா 60% அந்த அமௌண்ட்னு சொல்லுவேன். இது மொத்த தொகைனால என்ன பண்றோம்? 100ஐயும் கூட்டுகிறேன்னா அசல் மதிப்பும் கூட்டிக்கணும். ஓகேங்களா? அப்ப 160% தான் 3120. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க? ஒரு வருஷத்துக்கான வட்டி மட்டும் தான் கேட்கறாங்க. அப்ப ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 20% தானே. அப்ப 20% எனக்கு என்ன வரும்? ஓகேங்களா? எனக்கு இங்க அசல் அப்படிங்கிறதா 100% எவ்வளவு கண்டுபிடிச்சிருப்பேன். அங்க தனி வட்டி மட்டும் தானே கேட்டாங்க. அப்ப ஒரு வருஷத்துக்கான தனி வட்டி எவ்வளவு? 20% தான். அப்ப 20% எவ்வளவு கண்டுபிடிச்சாலே போதும். இப்ப 160% 3120. அப்ப 1% எவ்வளவு வரும்? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அடுத்து 4 16. இங்க எவ்வளவு வரும்? 7 28. மீதி 3 32ல 8. இப்ப 1 4 7ல 1 4 மீதி 38 38ல 9 36 மீதி 2. அப்ப 0 20 20ல 5 20. அப்ப 1% எனக்கு எவ்வளவு வருது? 19.5. அப்ப 1% 19.5னா 20% எவ்வளவு வரும்? 1% 19.5. அப்ப 10% எவ்வளவு? 195. அப்ப 10% 195னா 20% எவ்வளவு வரும்? 390. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும்? 390. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணோம்? 160% 3120னா அப்ப 1% 19.5. அப்ப 1% 19.5னா 20% எவ்வளவு வரும்? 390. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 7 எண்களின் சராசரி 45. ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 4ஆனது கழிக்கப்பட்டால் புதிய சராசரி என்னவாக இருக்கும்? ஒவ்வொரு எண்ணிலிருந்தும். ஓகேங்களா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு எண்ணிலிருந்து என்ன பண்றாங்க? 4 கழிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த சராசரியில இருந்து 4 கழிக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதே ஒவ்வொரு எண்ணில இருந்து 4 கூட்ட சொன்னாங்கன்னா சராசரியில 4 கூட்டுவீங்க. ஒவ்வொரு எண்ணில இருந்து 4 பெருக்க சொன்னாங்கன்னா சராசரியில 4 பெருக்குவீங்க. அவ்வளவுதான். இவங்க என்ன பண்ண சொல்றாங்களோ 4 கழிக்க சொல்றாங்கன்னா சராசரியில இருந்து கழிங்க. அப்ப 45 4 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 41. அப்ப ஆன்சர் 41 முடிஞ்சு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. விற்பனையின் போது ராகவ் 20% தள்ளுபடியில் 35 என்று குறிக்கப்பட்ட ஒரு நோட் புக்கையும் 79% தள்ளுபடியில் 100 என்று குறிக்கப்பட்ட ஒரு பேனாவை வாங்கினார். விற்பனையின் காரணமாக அவர் எவ்வளவு சேமித்தார்? ஓகே, ஃபர்ஸ்ட் 35 ரேட் குறிச்சு வச்சிருக்காங்க. அதுல எவ்வளவு டிஸ்கவுண்ட்? 20%. அப்ப 20% வரும். 10% 3 ரூபா, 3 ரூபா. ஏன்னா 3.5. அப்ப 10% 3 ரூபானா 20% எவ்வளவு வரும்? 7 ரூபாய். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட்ல ஒரு 7 ரூபாய் சேமிக்கிறாரு. ஏன்னா 20% தள்ளுபடி, 10% 3 ரூபாய், 20% 7 ரூபாய். அடுத்தது ரெண்டாவது என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் எனக்கு குறிக்கப்பட்டதுல 79% டிஸ்கவுண்டா. அப்ப 100 ரூபாயில 79% டிஸ்கவுண்ட் எனக்கு எவ்வளவு வரும்? 79 ரூபாய் தான் வரும். 100 ரூபாங்கிறதுல எத்தனை சதவீதம் போடுங்களோ அதே சதவீதம் தான் நமக்கு அமௌண்ட். அப்ப 100 ரூபாயில 79% எவ்வளவு? 79 தான். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 7 சேமிக்கிறாரு. அடுத்து 79 ரூபாய் சேமிக்கிறாரு. மொத்தம் எவ்வளவு சேமிச்சிருக்காரு? 86 ரூபாய் சேமிச்சிருக்காரு. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 86 ரூபாய் சேமிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் 18, 5, 81 மற்றும் 90ஆல் வகுப்படும் மிக சிறிய இயல் எண் என்னது? ஓகே, மிக சிறிய இயல் எண் அப்படின்னு கேட்டா என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இப்ப 18, 5, 81, 90. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 9 அடிக்கலாமா? 9 அடிச்சா 2, இங்க 5, இங்க 9, இங்க எவ்வளோ 10. அடுத்து என்ன பண்ணலாம்? 5ஆல் அடிக்கலாம். அப்ப 2 அடிக்க முடியாது. 1, இங்க 9, இங்க 2. அடுத்து 2ஆல் அடிக்கலாம். 1 1 9 1. ஓகேங்களா? அப்ப இங்க எவ்வளோ? 2 10, இங்க 9 9 81. அப்ப 81 இன்ட்டு 10 எவ்வளவு வரும்? 810. ஓகேங்களா? மொத்தமா பெருக்க எவ்வளவு வரும்? 810. அப்ப மிக சிறிய ஈல் என்னது? 810. அவ்வளவுதான்ப்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 125 ஸ்கொயர். இதை மதிப்பிடுக. 125 ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்ற. அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணலாம்? 125 125 போட்டு பெருக்கினால நமக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்ட் தானே?
இன்னும் எப்படி சிம்பிளா கண்டுபிடிக்கலாம்னா 125 ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்களா? அப்ப ஸ்கொயர் பண்ண சொன்னாங்கன்னா லாஸ்ட் 5க்கு என்ன பண்ணணும்னா 25. லாஸ்ட் 5க்கு என்னது 25. இப்ப ரிமைனிங் நம்பர் என்ன இருக்கு 12 இருக்கா? 12க்கு அடுத்துள்ள நம்பரோட பெருக்குங்க. 12 × 13 பெருக்கல் வரும் 156. அப்ப ஆன்சர் வரும் 15625. அவ்வளவுதான். ஓகேங்களா? நான் இப்படி போட்டு பெருக்கிறத விட இந்த 5 ஸ்கொயர் பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சு வச்சா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் 5க்கு 25, அந்த 5 போக மீதி என்ன நம்பர் இருக்கோ அடுத்துள்ள நம்பரை பெருக்கி முன்னாடி போடணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. x வந்து எவ்வளோ 3 + √6, y எவ்வளோ 3 - √6 என்றால் x² + y² மதிப்பு என்ன? ஓகேங்களா? அப்ப x². அப்ப இதை ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ண வரும் 3 ஸ்கொயர் பண்ணா 9, √6 ஸ்கொயர் பண்ணா 6, அடுத்து என்னது +2 × 3 √6. ஓகேவா? ஏன்னா a² + b² + 2ab. ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப y ஸ்கொயர் பண்ணோம்னா a² 9, b² எவ்வளோ 6 -2ab. ஓகேங்களா? பாருங்க இங்க 2 × 3 √6, இங்க 2 × 3 √6. அப்ப இங்க பிளஸ்ல இருக்கு மைனஸ். அப்ப இது என்ன ஆகும் கேன்சல் ஆயிடும். அப்ப இதோட கூடுதல் எவ்வளவு வரும் 15, இதோட கூடுதல் எவ்வளவு 15. ஓகே, அப்ப x² 15, y² 15. இங்க என்ன பண்ண சொல்றாங்க கூட்டுதான்னு சொல்றாங்க. அப்ப 15 15 கூட்டினா எவ்வளவு வரும் 30. நெக்ஸ்ட் 3 பங்குதாரர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க 7:2:5 என்ற விகிதத்தில் முதலீடு செய்தனர். என்ன பண்றாங்க முதலீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து அவர்கள் தங்கள் மூலதனத்தை முறையே எத்தனை மாதங்கள் அப்படின்னு கொடுத்தாங்க. ஓகே, மூலதனத்து முறை எப்படி கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 11 மாதம், செகண்ட் உள்ளவர் வந்து 7 மாதம், அடுத்த உள்ளவர் பார்த்தீங்கன்னா 10 மாதம். அப்ப எனில் அவர்களின் லாப விகிதம் எவ்வளவு கேட்கிறாங்க. அப்ப லாப விகிதம் கேட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, முதலீடு மாதம் இருக்கா இதை அப்படியே பெறுங்க, அவ்வளவுதான் லாப விகிதம். 77, இங்க 14, இங்க 50. அப்ப லாபம் விகிதம் எவ்வளோ 77, 14, 50. நெக்ஸ்ட் 2 எண்களில் மீ போமா மற்றும் மீ போவா முறையே 162 மற்றும் 27 ஆகும். எண்களில் ஒன்று 54 இருந்தால் மற்றொரு எண்ணை காண்க. ஓகேவா? அப்ப மீ போமா எல்சிஎம் கொடுத்திருக்காங்க, மீ போவா கச்சிசிஎம் கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு எண் கொடுத்திருக்காங்க. அப்ப மற்றொரு எண் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்க என்ன கான்செப்ட் வரும் 2 எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் கச்சிசிஎம் பெருக்கல் பலனுக்கு எனக்கு சமமா இருக்கும். ஓகேவா? அப்ப ஒரு நம்பர் எனக்கு 54ன்னு தெரியும், இன்னொரு நம்பர் தெரியாது. எல்சிஎம் எவ்வளவு வருது 162, கச்சிசிஎம் எவ்வளோ 27. ஓகே, இப்ப அடிக்கலாங்களா? இப்ப 54 162 அடிக்கலாமா? ஓர் 54 54, 3 54 162. அப்ப 3 × 27 எவ்வளவு வரும் 81. அப்ப மற்றொரு எண் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும் 81. நெக்ஸ்ட் ஒரு ரயில் 184 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 92 km/h வேகத்திலும் பின்னர் 204 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 102 km/h வேகத்திலும் இயங்குகிறது. அந்த முழு தூரத்திற்கும் ரயிலின் சராசரி வேகம். அப்ப சராசரி வேகம் கேட்டாங்கன்னா மொத்த தூரம் பை மொத்த நேரம். மொத்த தூரம் மொத்த நேரம். ஓகே, இப்ப மொத்த தூரம் எனக்கு எவ்வளவு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு 184 கிலோமீட்டர், அடுத்து ஒரு 204 கிலோமீட்டர். ஓகேங்களா? அப்ப மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ரெண்டுமே கூட்டினது மொத்த தூரம். அப்ப எவ்வளவு வரும் 388. எவ்வளவு வருது 388 வகுத்தல். அடுத்து மொத்த நேரம். அப்ப மொத்த நேரம் எப்படி கண்டுபிடிப்போம்? அப்ப ஒரு மணி நேரத்துக்கு 92 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அப்ப ஒரு மணி நேரத்துக்கு 92 கிலோமீட்டர்னா அப்ப 184 கிலோமீட்டர் போய் எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் 2 மணி நேரம் ஆயிருக்குமா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் 2 மணி நேரத்துல போயிருப்பாரு. அடுத்து 102 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனான்னா 204 கிலோமீட்டர் போக எவ்வளவு நேரம் ஆகும்? இங்கேயும் ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும். ஓகேங்களா? அப்படியே டிவைட் பண்ண 184 வகுத்தல் 92, 204 வகுத்தல் 102. ஓகே, அப்ப இங்கே 2 மணி நேரம், இங்கே 2 மணி நேரம் தான். அப்ப மொத்தம் எத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு? மொத்தம் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப அடிங்க. இப்ப அடிச்சல வரும் 4 4 9 36, மீதி 2 28ல 7 28. அப்ப சராசரி வேகம் எவ்வளவு 97 km/h. அப்ப ஆன்சர் 97 km/h. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. வைசாலி மற்றும் வன்யா
35:8 என்ற விகிதத்தில் ஒரு தொழிலில் முதலீடு செய்கிறார்கள். மொத்த லாபம் 3655 என்றால் வைசாலி மற்றும் வன்யாவின் லாபங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? ஓகேங்களா? அப்ப மொத்த லாபம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கூட்டினாதான் மொத்த லாபம். ஓகேவா? அப்படியே கூட்டுங்க. கூட்டினால வரும் 43. அப்ப 43 பங்கு தான் இன்னைக்கு எவ்வளவு வரும்? 3655. அப்ப அடுத்து என்ன கேக்குறாங்க? வைசாலி மற்றும் வன்யாவின் லாபங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம். இப்ப வித்தியாசம் என்ன பண்ணும்? ரெண்டுக்குமே மைனஸ் பண்ணும். அப்ப 35 8 மைனஸ் பண்ண எவ்வளவு வரும்? 27. அப்ப 27 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? கண்டுபிடிக்கலாங்களா? அப்ப 43 பங்கு 3655னா அப்ப ஒரு பங்கு எவ்வளவு இருக்கும்? கண்டுபிடிங்க. ஒரு 43 43 3 அடிக்கும் போது 36 அடிக்கும் போது 365. அப்ப 365ல எத்தனை 43 இருக்கும்? 8 43 இருக்கும். அப்ப 24 இங்க 2 32 34 எவ்வளவு வருது? 344. அப்ப 8 43 344 மீதி எவ்வளவு வருது? 21 பின்னாடி ஒரு 5. அப்ப 215 எவ்வளவு இருக்கும்? 5. ஓகேங்களா? அப்ப ஒரு பங்கு எனக்கு எவ்வளவு வந்துருச்சு? 85. ஓகேங்களா? அப்ப 27 பங்கு எவ்வளவு வரும்? அப்ப 85 × 27. அப்ப எவ்வளவு வரும்? 7 5 35 3 8 56 59 10 இங்க ஒரு 1 17. அப்ப 5 9 12 இங்க 2. அப்ப ஆன்சர் வந்திருக்கும் 2295. அப்ப அவங்களுடைய லாபம் மொத்த லாபம் 3655னா அவங்க இரண்டு பேருக்கும் அந்த லாபம் இடையில் வித்தியாசம் எவ்வளவு வரும்? 2295. நெக்ஸ்ட், ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 1,30,000 இருந்தது. இது முதல் மற்றும் 2 ஆண்டுகள் முறையே 15% மற்றும் 30% என அதிகரித்தது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மக்கள் தொகை எவ்வளவு? ஓகே, இப்ப ஸ்டார்டிங் எவ்வளவு இருக்காங்க? 1,30,000. 1,30,000 ஃபர்ஸ்ட் எத்தனை? 15% கூடுதா? இதுல 15% வரும். 10% எவ்வளோ? 13,000. ஓகேவா? 10% எவ்வளோ? 13,000. அப்ப 5% எவ்வளோ வரும்? 6,500. அப்ப மொத்தம் 19,500. ஓகேங்களா? ஏன்னா 15% டைரக்டா நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப 15% எவ்வளோ வரும்? 19,500. அப்ப 19,500 கூட்டுங்க. கூட்டினால வரும் 0 0 5 9 4 1. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 15% கூடிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண? 30% கூட்டணுமா? இதுல 30% வரும். 10% எனக்கு எவ்வளோ? 14,950. 10% 14,950. அப்ப 30% என்ன ஆகும்? 3 பெருக்கலாம் போதுமா? அப்ப 0 இங்க 15 இங்க ஒரு 1 27 1 28 மீதி 2 12 14 மீதி 1 இங்க 4. அப்ப 44,850. அப்ப கூட்டினா 0 5 13 14 9 1. அப்ப ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் 1,94,350 மாறி இருக்கும். அப்ப 1,94,350 எனக்கு என்ன இருக்கு? மக்கள் தொகை மாறி இருக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், அதே வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் தனி வட்டி 60 மற்றும் கூட்டு வட்டி 62 என்றால் அசல் தொகை என்ன? ஓகே, அசல் தொகை கேட்கறாங்களா? இப்ப பாருங்க, இப்ப தனி வட்டி எவ்வளோ? 60 ரூபாயா? எத்தனை ஆண்டுக்கு? 2 ஆண்டுக்கு. அப்ப 2 ஆண்டுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப முதல் ஆண்டு 30 ரூபா வந்திருக்கும். அடுத்த ஆண்டு எவ்வளவு வந்திருக்கும்? 30 ரூபா வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 30 ரூபானா அடுத்து எவ்வளவு? 30 ரூபா. இது தனி வட்டி. இப்ப கூட்டு வட்டியில் எவ்வளவு இருக்கு? 62 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா? 2 ஆண்டுக்கு 62. அப்ப தனி வட்டிக்கு முதல் ஆண்டு எவ்வளவு வருதோ கூட்டு வட்டிக்கு முதல் ஆண்டு அவ்வளவுதான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் முதல் ஆண்டு 30 ரூபா வரும். அப்ப அடுத்த ஆண்டு எனக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 32 ரூபா வந்திருக்கும். ஓகேங்களா? தனி வட்டியில 2 ஆண்டுமே 30 தான். கூட்டு வட்டியில முதல் ஆண்டு 30 ரூபா, இரண்டாம் ஆண்டு எவ்வளவு வரும்? 32 ரூபா வந்திருக்கு. ஏன்னா அது கூட்டினா 62 வரும். இப்ப எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வகுத்தல் 30 × 100. இவ்வளவுதான் வட்டி வீதம் கண்டுபிடிக்க போறோம். அப்ப வட்டி வீதம் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, இந்த 2 எண்ணுக்குள்ள வித்தியாசம் வகுத்தல் முதல் மதிப்பு × 100. ஓகேங்களா? இப்ப அடிச்ச எவ்வளவு வரும்? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. ஓகே, அப்ப 3 வச்சு அடிக்க முடியாது. அப்ப 20/3%. அப்ப வட்டி வீதம் எனக்கு எவ்வளவு? 20/3%. இப்ப அசல் கண்டுபிடிக்கலாம். அசல் எதை வச்சு கண்டுபிடிக்க போறேன்னா தனி வட்டி வச்சு வரப்போறேன். ஒரு ஆண்டுக்கு வச்சு கண்டுபிடிக்கிறேன். ஒரு ஆண்டுக்கான தனி வட்டி. ஓகேங்களா? அப்ப SI = PNR/100. இங்க SI மதிப்பு எவ்வளவு? ஒரு ஆண்டுக்கான வட்டி எவ்வளவு? ஒரு ஆண்டுக்கான வட்டி 30 ரூபாய். அசல் மதிப்பு தெரியாது. கீழே 100 போட்டுக்கலாம்.
காலம் எவ்வளோ? ஒரு ஆண்டு தான். இன்ட்டு வட்டி விதம் எவ்வளோ? 20/3. 20/3. இப்ப அடிக்கலாங்களா? எதை அடிக்கலாம்? 1 20, 5 20, 100. அப்ப மொத்தமாக நான் பெருக்க வேண்டியதானா? அப்ப 30, 5, 3. அப்ப எவ்வளவு? 30 5 150, 150 3 450. அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 450 வந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 3 மர சமன் சராசரி விலை 1600 ரூபாய். அவற்றின் விலைகள் 3:5:7 என்ற விகிதத்தில் இருந்தால் அவற்றின் மிக விலை உயர்ந்த பொருளின் அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்கலாம். கண்டுபிடிக்கலாம். 3:5:7. ஓகேங்களா? இதோட சராசரி எவ்வளோ? 1600. இப்ப பாருங்க, எனக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு ஆகுது? இங்க இருந்து 2 கூடுது, இங்க இருந்து 2 கூடுதா? அப்ப உனக்கு ஒரே மாதிரியான கூடுதல் வந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டினியூஸ் எண்கள் வரலாம், ஒற்றைப்படை எண்கள் வரலாம், இரட்டை எண்கள் வரலாம், இல்ல 5 5 கூடலாம், 10 10 கூடலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு சென்ற உள்ளதான் சராசரி. அப்ப சென்ற உள்ளது எவ்வளோ? 5 பங்கு. அப்ப அந்த 5 பங்கு தான் 1600. 5 பங்கு தான் 1600. அப்போ ஒரு பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? அப்படி அடிக்கலாமா? 1600 வகுத்தல் 5 அடிச்சால் வரும். 4 5 5 3 15 மீதி 1 10ல 2 0. அப்போ ஒரு பங்கு எவ்வளோ? 320. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? மிக விலை உயர்ந்த பொருள். அப்ப மிக விலை உயர்ந்த பொருள் அது 7 பங்கு தானே. அப்போ ஒரு பங்கு 320. அப்ப 7 பங்கு எவ்வளவு வரும் பாருங்க. 320 × 7. அப்ப 0 14, இங்க ஒரு 1 22. அப்ப ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும்? 2240. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். 250 மீட்டர் மற்றும் 126 மீட்டர் என கொடுக்கப்பட்ட பரிமாணங்களை கொண்ட ஒரு செவ்வகத்தின் உள்ளே அமையக்கூடிய மிகப்பெரிய வட்டத்தின் சுற்றளவு. ஓகேவா? வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னா ஃபார்முலா அது 2/r. அப்படி இல்லை அப்படின்னா 44/7 × r. ஓகேங்களா? நான் இதை தான் பயன்படுத்த போறோம். 44/7 × r. ஓகே. இப்ப எனக்கு ஆர மதிப்பு தெரியும்ல. ஆர மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க செவ்வகத்துக்குள்ளதான் வட்டம் இருக்கு. அப்ப செவ்வகத்துக்குள்ள வட்டம் இருந்துச்சு அப்படின்னா இந்த செவ்வகத்துல 2 மதிப்புகள் இருக்கும், நீளம் அகலம். ஓகேங்களா? இதுல எந்த மதிப்பு சிறியதாக இருக்கோ அந்த மதிப்பை எடுங்க. எந்த மதிப்பு சிறியதா இருக்கு? 126. அப்ப அந்த சிறிய மதிப்பு தான் எனக்கு என்னன்னா விட்டம். சிறிய மதிப்பு தானே அது விட்டம். அப்ப விட்டம் 126னா அப்ப ஆரம் எனக்கு எவ்வளவு வரும்? 63. அவ்வளவுதான்ப்பா. அப்ப சிறிய நம்பர் எடுக்கணும், அந்த சிறிய நம்பர் தான் விட்டம். அப்ப விட்டம் 126னா ஆரம் எவ்வளவு வரும்? 63. இங்க அப்ளை பண்ணுங்க. 44/7 × ஆரம் மதிப்பு எவ்வளோ? 63. 4 7 9 7 63. அப்ப 44 × 9 எவ்வளவு வரும்? 4 9 36 மீதி 3 36 39. அப்ப ஆன்சர் வரும் 396. அப்ப வட்டத்தின் சுற்றளவு 396 மீட்டர். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறோம். இதே மாதிரியான மாடல்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஸோ வேகமாகவும் எளிமையாக வேகமாக ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா டயத்தை ரொம்ப நம்ம சேவ் பண்ற முக்கியமானது. ஏன்னா ரீசனிங்க நீங்க அதிகமாக டைம் எடுக்க மாட்டீங்க, வேகமாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சில கொஸ்டின் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மித்தபடி மேக்ஸை பொறுத்தவரை கண்டிப்பா நம்ம டைம் எடுக்கும். அப்ப அந்த டைம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாடல் கொஸ்டின் இந்த மாதிரி மாடலை பார்த்து வச்சோம்னா இதே மாதிரி வினாக்கள் கேட்கும் போது என்ன பண்ணலாம்? எளிமையாக நம்ம ஆன்சர் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? மாடல் இதே தான் வரும், எண்கள் வேற தான் வரும். அதனால புரிஞ்சுக்கணும். இதே கொஸ்டின்ஸ் நேற்று எக்ஸாம் நடக்கல அப்படின்னா நாங்கள் அந்த கொஸ்டினும் போட கிடையாது. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதே மாதிரியான வினாக்கள் தான் வரும் அப்படின்னு சொல்லி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி வினாக்கள் தான் வரும், எண்கள் மட்டும் உங்களுக்கு மாறி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பொறுமையாக பார்த்து கொண்டது ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.